வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது பாத்தீங்கன்னா அண்ணனை பத்தி தான் பேச போறோம். அண்ணன் வந்து காலையில வெள்ளனா 9:55க்கு ஆபீஸ்க்குள்ள நுழையிறவரு சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துட்டு போயிடுறாராம். ஈவினிங் 4 மணிக்கு தான் வெளியே வராரு. அப்படி என்ன பண்றாரு ஆபீஸ்ல அப்படின்னு, ஏன்னா இலவசத்தை பத்தியே தானே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க. அதை தாண்டி அவர் என்ன பண்றாரு ஆபீஸ்ல அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடோட வளர்ச்சி, முன்னேற்றம், முதலீடு வாய்ப்பு, இதுக்கு தான் முக்கியமான டிஸ்கஷன் நடந்திருக்கு. யார் யார் கூட நடந்திருக்குன்னு தான் இதை பார்க்க போறோம். TAFE நிறுவனத்தோட தலைவர் மல்லிகா ஸ்ரீனிவாசன், துணைத் தலைவர் லட்சுமி வேணு அவர்கள், இவங்க 2 பேரும் முதலமைச்சரை சந்திச்சு டிஸ்கஷன் பண்றாங்க. தமிழ்நாட்டுல நிலையான பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர்றது, தொழில்துறை முன்னேற்றம், அது மட்டும் இல்லாம புதிய முதலீடு, வேலை வாய்ப்பை உருவாக்குறது, ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன். இதெல்லாமே தொழில் தொடங்குறது வந்து எவ்வளவு ஈஸியா இருக்கிறது, அது மட்டும் இல்லாம ஒரு தொழில் நம்ம தொடங்குறோம் அப்படின்னு சொன்னா நிறைய திட்டங்கள் மூலமா உலக நாடுகளோட இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட முதலீடுகளை நம்ம வந்து பெருக்கணும் இல்லையா. அதுக்கான டிஸ்கஷன் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா யமஹா நிறுவனத்தோட தலைவரை சந்திக்கிறாரு, துணைத் தலைவர், இவங்க எல்லாத்தையும் சந்திச்சு இந்த வருமானத்தை எப்படி பெருக்கிறது, உற்பத்தி எப்படி பெருக்குது, ஏற்றுமதி எந்த அளவுக்கு நம்ம பொட்டன்ஷியலா பண்றது, இந்த எல்லா டிஸ்கஷனுமே நடந்திருக்கு. இது எல்லாமே தமிழ்நாட்டோட உற்பத்தியும் அதே மாதிரி தமிழ்நாட்டோட லெவலையும் வளர்ச்சியும் பெருக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு சந்திப்பா தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி BMW நிறுவனத்தோட தலைவரையும் சந்திக்கிறாரு. இது எல்லாமே சூப்பரான ஒரு விஷயம். இப்ப நீங்க சொல்லுங்க, தமிழ்நாடு வளர்ச்சியை ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா, இலவசத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா? தமிழ்நாடு வேலை வாய்ப்பை பெருக்கி தமிழ்நாடோட முன்னேற்றத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா, இல்ல இலவசம் மட்டும் போதும்ன்றத அவர் ஃபர்ஸ்ட் முடிவா எடுக்கணுமா? இத உங்களோட கமெண்ட்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க.